இன்றைக்கி நாம் ரத்தங்குடல் வறுவல் செய்ய போகிறோம். கடையிலேயே இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க குடலை. சிலரது வீட்டில் இந்த வறுவல் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு கவுச்சி ஸ்மெல் வருதுன்னு வீட்டில் செய்ய பயந்துட்டு கடையில் கூட வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது சரியாக வராது. அந்த மாதிரி இருக்கிறவங்க நான் சொல்கிற மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த கவுச்சி ஸ்மெல் வராது, நல்லாயிருக்கும். இது நாம் 2 முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சுடு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வடித்து எடுத்துக்கலாம். இது பாருங்கள், சுடு தண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த சுடு தண்ணி எடுத்து இதில் ஊற்றி நம்ம கழுவிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நாம் இதை எடுத்து குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணும்போது தான் இந்த ரத்தங்குடல் கவுச்சி அடிக்காமல் இருக்கும். இல்லைன்னா ஒரே கவுச்சி அடிக்கும், நம்மளால் சாப்பிடக்கூட முடியாது. குடல் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 6-7 விசில் வந்துருச்சு. நாம் திறந்து பார்த்துக்கலாம். இப்போ நாம் இந்த ரத்தங்குடல் தாளித்து விட்டுக்கலாம். அதுக்கு கடாயில் ஆயில் சேர்த்துருக்குறோம். சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். தேவையான அளவு பச்சை மிளகாய், கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. ஆயில் சூடாயிடுச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இந்த குக்கரில் விசில் விட்டு வச்சுருக்கிறோம்ல, அதை சேர்த்துக்கலாம். இந்த குடல் தண்ணியே கொஞ்சம் எடுத்துகிட்டு அதில் பெப்பர் சேர்த்து குடித்தோம்னா வயிற்றுப்புண் வாய்ப்புண் சரியாகும். இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் இதை வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வத்திருச்சு தண்ணி. ரத்தத்தை கழுவிக்கலாம். இது ஒரு 2 முறை கழுவி எடுத்துக்கலாம். ஒரு தட்டில் மாற்றிட்டு இந்த ரத்தத்தை கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ இந்த கரைச்சி வச்சா இந்த ரத்தத்தை சேர்த்துக்கலாம். இது நம்ம கடைசியாக தான் சேர்க்கணும், ஏன்னா இது கரைஞ்சிரும். இப்போ நாம் இது வரைக்கும் உப்பு கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். இந்த ரத்தத்துலேயே உப்பு இருக்கும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நாம் அதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள், இப்போ இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் நல்லா சுண்டினதுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ ரத்தங்குடல் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக துருவி வச்ச தேங்காய் பூ சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ மல்லித்தலை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ட்ரையாக இருந்தால் நல்லா இருக்காது. நாங்கள் எப்போவுமே இந்த மாதிரி தாங்க செய்வோம். நம்ம வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு ரத்தங்குடல் சாப்பிட அடம் பிடிச்சா கூட அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் என்னங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். புதுசாக இப்போ தான் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி.